அதிகமா பரிசுத்தாவிக்கு நேரம் கொடுப்போமா? அவர் நம்ம மத்தியிலே வளரட்டும், நம்ம ஆண்டவர் நிரப்பட்டும். ஆமென். நிரம்பி அந்நிய பாஷைகளை கர்த்தரை துதிங்க. ஓ ஹalleluya, ஹalleluya. அந்நிய பாஷைகளை பேசுகிறோம், தேவன் ரகசியங்களை பேசுகிறான்னு சொல்லிருக்க. ஆண்டவர் கட்டவிழ்த்துல உண்டு பண்றார் ஐயா. ஆமென். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ரிவாலாதான் அபிஷேகம் பெற்றவங்க நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. நீங்க ரக்கமோ நீங்க தரகரமோ ஷமனரரமோ நீங்க கவ தரகரமோ ஷமரியா தரகரமோ. அடங்கிக் கொள்ளாதீங்க, பரிசுத்தாவின் நிறைவு அடங்கிக் கொள்ளாதீங்க. பரிசுத்த ஆவியார் கிடவழிப்போமா? ஹalleluya, ஹalleluya. நிரப்புங்க, 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 நிரப்புங்க ஆண்டவரே. கட்டவிழ்த்து ஆண்டவரை விடுங்கப்பா. உள்ள வரும்போது வந்த மாதிரி வெளியே போகும்போது இருக்கக்கூடாது. ஒரு விடுதலையோடு இருந்து போன ஆண்டவரே, விடுதலையோடு போன ஆண்டவரே. நிரப்பி விடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிபர் மேலும் வல்லமை ஊற்றப்படட்டும், மரங்கள் கனிகள் செயல்படட்டும் ஆண்டவரே. சாசம் போற்று போகட்டும் ஆண்டவரை செயல்படட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் தலை நிமிர்ந்து இருக்கட்டும் ஆண்டவரே. பெந்தெகோஸ்து நாளிலே கர்த்தர் செய்ததை இந்த நாட்டிலே சபையில் செய்கிறார், செய்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கணக்கிட்டுலாம் சொல்ல முடியாது, கவுண்ட் பண்ணிலாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு 1000 சோத்திர பலி சொல்றாங்க, 100 சோத்திர பலி சொல்றாங்க. ஆண்டவருக்கு 100 1000 எண்ணியா சொல்ல முடியும். அவருக்கு துதி செலுத்த எண்ணிக்கை இல்லை. ஏன்னா அவர் எண்ணிலடங்காத நன்மை செய்திருக்கிறார். நன்மை நிறைய செய்திருக்கிறவருக்கு எண்ணி சொல்ல முடியாது. ஹalleluya. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எண்ணடங்கா நன்மைகள் செய்தவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நினைக்காத நன்மைகளை அழிப்பவரே, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே.
துதிக்கிறப்பா. எத்தனை சோதனை வந்தாலும் எத்தனை போராட்டம் வந்தாலும் நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும். நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. நிச்சயமாக தேவன் ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர். என்ன நடந்தாலும் சரி, அத்திமரம் துளி விடாமல் போனாலும், ஆட்டு மந்தைகள் முதல் இல்லாமல் போனாலும், மந்தைகளில் ஆடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். என் கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். எல்லா சூழ்நிலைகளை எனக்காக ஆண்டவர் யுத்தம் செய்வார். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். கர்த்தர் நான் வெற்றி பெறுவார். சூழ்ச்சிகள் முறியடிக்கப்படும். எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காமல் போகும். எனக்கு எதிராய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். ஓ, எனக்கு தீமை செய்கிறவர்கள் தீமைகளை காண்பார்கள். ஹல்லேலூயா. நான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்பதை ஆண்டவர் நிரூபிப்பார். ஆண்டவர் நான் தேவனுடைய பிள்ளை என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நான் தேவ ஜனம் என்பதை கர்த்தர் காண்பிப்பார். என்னோடு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை ஆண்டவர் நிரூபிப்பார். ஆண்டவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்களை தேவன் முறித்து போடுவார். நான் கர்த்தரை நம்புறேன். எதிர சொல்ல கர்த்தரை நம்புறேன். கையை வைத்து சொல்ல ஆண்டவரை நம்புறேன். என் தேவன் எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணுவார். கையை வைத்து நல்லா தேவ சமூகத்தில் அறிக்கை இடுங்க. நான் கர்த்தருடைய பிள்ளை. எனக்காக எல்லாம் செய்து முடிக்கிற தேவன். தீமைகள் நன்மையாய் மாறும் சொல்லுங்க. தீமைகள் நன்மையாய் மாறும். தீமைகள் நன்மையாய் மாறும். திரும்ப திரும்ப சொல்லுங்க. என் தேவன் தீமைகள் நன்மையாய் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் உயிரோடு எழுந்தவர். மரணத்தை ஜெயித்தவர். பாதாளத்தை வென்றவர். அவர் சொன்னபடி ஆகும். அவர் சொன்னபடி ஆகும். ஹல்லேலூயா. சாத்தான் தோற்று போவான். ஒரு நாள் சத்துரு ஜெயிக்க போறதில்லை. சத்துரு ஜெயிக்க முடியாது. என் தேவன்